வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியாவில் இருக்க பல கட்சிகள், பெரிய கட்சிகள், சிறிய கட்சிகள் எல்லாவற்றுக்கும் அதனுடைய தேர்தல் செலவுக்கும் அந்த கட்சிக்கு நன்கொடைகள் அளிப்பது வழக்கம். அது பெரிய கார்ப்பரேட் கம்பெனி ஆகட்டும், சிறிய கம்பெனிகளாகட்டும், மக்களாகட்டும் தங்களால் முடிந்த நன்கொடைகளை வழங்குவார்கள். அந்த நன்கொடைகளை வழங்குவதை பெற்றுக்கொள்வதற்காக இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் என்ற முறையை சட்டத்தை கொண்டு வந்து 2018 பிஜேபி கவர்மெண்ட் அதில் இருந்த நிதி அமைச்சர் அருண்ஜேட்லி அவர்கள் அறிமுகப்படுத்தியுள்ளார். அதில் பல சட்டங்கள் குறைபாடுகள் உள்ளன என்பதால் அது கடந்த வாரம் சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி 5 பேர்கள் கொண்ட நீதிபதி அமர்வு அதில் சில தடைகளை விதித்து அது இந்திய அரசியல் அமைப்புக்கு எதிரானது என்று கூறியிருக்கிறார்கள். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எதற்காக எலக்ட்ரல் பாண்ட்ஸ்னால் என்ன, அதில் டொனேஷன்ஸ்லாம் எப்படி கொடுக்க முடியும், அதை எதற்காக சுப்ரீம் கோர்ட் கடந்த வாரம் இது இந்திய அரசியல் அமைப்புக்கு முரணானது என்று கூறியிருக்கிறது என்பதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியாவில் உள்ள கட்சிகள் தேர்தலில் போட்டியிடும் பொழுது அது தேர்தல் செலவுக்கு மற்ற செலவுகளுக்கெல்லாம் நன்கொடை பெறுவது வழக்கம். அந்த கட்சிகள் பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகள் மற்றும் பலதரப்பட்ட மக்கள், வியாபாரிகள் உள்பட நன்கொடை கொடுப்பது வழக்கம். அந்த நன்கொடையை என்ன பண்ணுவாங்க, எலக்ட்ரல் பாண்ட் என்ற எஸ்பிஐயால் வழங்கப்படும் சர்டிஃபிகேட் பாண்டு மூலம் நன்கொடை செலுத்தலாம் என்ற சட்டம் உள்ளது. இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலம் செலுத்தப்படும் நன்கொடையை கொண்டு கட்சிகள் தங்கள் தேர்தல் செலவுகளுக்கு பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இந்த தேர்தலில் வெற்றி பெற எலக்ட்ரல் பாண்டு மூலம் வரும் தொகையை ஒரு கருவியாக உபயோகப்படுத்தி கொண்டு இருக்காங்க. இந்த தொகையை கொண்டு கட்சிகள் தங்கள் கொள்கைகளையும் விளம்பரங்களையும் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு தேவைப்படும் பணத்தை இந்த எலக்ட்ரல் பாண்டு மூலம் கொடுக்கப்படும் நன்கொடையை பெற்றுக்கொண்டு அதை தேர்தல் நேரங்களில் உபயோகப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். அதுவும் கருப்பு பணத்தை கொண்டு செலவு செய்வதை தடுக்க சட்ட ரீதியாக எலக்ட்ரல் பாண்ட்ஸ் என்ற முறையை சட்டம் நிறைவேற்ற பழைய சட்டத்தில் நன்கொடை கொடுப்பதற்கு ஒரு நிறுவனமோ கார்ப்பரேட் கம்பெனியோ யாராக இருந்தாலும் ஒரு கட்சிக்கு அதிகபட்சமாக 7.5% 7.5% நன்கொடை தான் கொடுக்க முடியும். யார் யார் எந்த கட்சிக்கு கொடுக்கிறார்கள் என்ற விவரங்களை பொதுவாக அறிந்து கொள்ள முடியும். ஆனால் பிறகு 2017ஆம் ஆண்டு பட்ஜெட்டில் அப்பொழுது நிதி அமைச்சராக இருந்த அருண்ஜேட்லி பிஜேபியை சேர்ந்தவர் எலக்ட்ரல் பாண்டு மூலம் பணத்தை நன்கொடையை வாங்கிக் கொள்வதற்கு விரும்பும் கட்சிக்கு அவர்கள் நன்கொடை அளிக்கலாம் என்ற சட்டத்தை கொண்டு வந்தார். இந்த சட்டம் 2018ஆம் ஆண்டு மத்திய நிதி அமைச்சகத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த சட்டத்தின்படி எலக்ட்ரல் பாண்டு மூலம் ஒரு கட்சிக்கு 7.5% பணம் மட்டும்தான் நன்கொடையாக கொடுக்க முடியும் என்ற கட்டுப்பாட்டை தளர்த்தி எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் கொடுக்கலாம், அதற்கு லிமிட்டேஷன் கிடையாது என்ற முறையை அறிமுகப்படுத்தினார்கள். ரூபாய் 20,000க்கும் அதிகமாக கொடுக்க நினைப்பவர்கள் இந்த பாண்ட் மூலம் தான் கொடுக்க வேண்டும் என்றும், எலக்ட்ரல் பாண்ட் எஸ்பிஐயில் விற்கப்படும் என்றும், ரூபாய் 1000 முதல் 1 கோடி வரை இந்த பாண்ட் மூலம் கட்சிக்கு கொடுக்கலாம் என்றும், 15 நாட்களுக்குள் அந்த கட்சி பணமாக மாற்றிக்கொள்ளலாம் என்றும் நடைமுறையில் இந்த சட்டத்தில் வழி உள்ளது. இந்த எலக்ட்ரல் பாண்ட் வாங்கி நன்கொடை கொடுப்பவர்கள் பற்றியோ, எந்த கட்சிக்கு கொடுக்கப்படுகிறது போன்ற விவரங்கள் எஸ்பிஐக்கும் ஆட்சியில் இருக்கும் ஆளுங்கட்சிக்கு மட்டும்தான் தெரிந்து கொள்ள முடியும் என்ற ஷரத்தும் இதில் உள்ளது. அதேபோல் எதிர்கட்சிகளுக்கு எங்கிருந்து நன்கொடை வந்துள்ளது போன்றவற்றையும் ஆளுங்கட்சி மட்டும் தெரிந்து கொள்ளும் வகையில் இந்த சட்டம் உள்ளது. இதனால் இந்த எதிர்கட்சிகளுக்கு கொடுக்கப்படும் நன்கொடை கொடுத்தவர்களை இடி, ஐடி போன்றவர்கள் மூலம் வருவாய்த்துறை போன்றவர்களை வைத்து மிரட்டவும் தங்கள் கட்சிக்கு நன்கொடை பெறுவதற்கும் அதிக வாய்ப்புகள் இதன் மூலம் உள்ளது. எஸ்பிஐயில் வாங்கும் பாண்டில் நன்கொடை கொடுப்பவரை பற்றியோ, எந்த கட்சிக்கு கொடுக்கிறார்கள் என்பது பற்றியோ அதில் இருக்காது. எஸ்பிஐக்கும் ஆளுங்கட்சிக்கு மட்டும்தான் இது தெரியும். இதை வாங்குவதற்கு நெட் டிரான்ஸ்ஃபர், செக் போன்றவையெல்லாம் மூலம் தான் கொடுக்க முடியும், கேஷாக கொடுக்க முடியாது. இது வெள்ளை பணமாக கொடுக்கப்படும் இந்த நன்கொடை எந்த கட்சிகளிடம் போய் சேர வேண்டுமோ அது விரும்புகிறார்களோ அந்த கட்சிக்கு இது போய் சேர்ந்துவிடும். வெளிநாட்டில் உள்ள கம்பெனியோ அல்லது அங்கு
வாழும் இந்தியர்களோ நன்கொடை கொடுப்பதாக இருந்தால், அதர் கம்பெனிக்கோ இங்கு கிளைகள் இருந்தால் எலக்ட்ரல் பாண்டு மூலம் நன்கொடை தங்கள் விரும்பும் கட்சிக்கு செலுத்தலாம் என்றும் இந்த சட்டத்தில் இடம் உள்ளது. இவ்வாறு இந்த சட்டம் ஆளுங்கட்சிக்கு அதிக பங்கு நன்கொடைகள் செல்வதற்கு வாய்ப்பு உள்ளது என்றும், எலக்ட்ரல் பாண்டு கடந்த ஜனவரி மாதம் கூட கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் ஆளுங்கட்சிக்கு அதிக பணங்கள் போவதற்கும் மற்ற எதிர்க்கட்சிகளுடைய பணங்களை நன்கொடை தருபவர்களை மிரட்டுவதற்கும் போன்ற காரணங்களால் இந்த சட்டம் மிக கடுமையாக எதிர்க்கப்பட்டது. இந்த சட்டத்தில் மிக முக்கியமானதுன்னு பார்த்தோம்னா, நம்ம அது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் உள்ள தகவல் அறியும் சட்டத்தில் கூறப்பட்டுள்ள நாம் தகவல்களை ஆர்டிஐ மூலம் பெற முடியும் என்ற விதி உள்ளது. ஆனால் இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ்க்கு இந்த சட்டம் பொருந்தாது, ஆர்டிஐ மூலம் பதில் கூற தேவையில்லை என்று இதிலும் இந்த சட்டத்தில் இடம் உள்ளது. எலக்ட்ரல் பாண்ட்ஸ் சட்டத்தை எதிர்க்கட்சியான காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் போன்றவர்கள் கடுமையாக எதிர்த்தனர். சுப்ரீம் கோர்ட்டில் இந்த சட்டத்திற்கு எதிராக வழக்கும் தொடுத்தனர். 2016-17 முதல் 2021-22 வரை, அதாவது 5 ஆண்டுகள் வரையில் பிஜேபி கட்சிக்கு எலக்ட்ரல் பாண்டு மூலம் 5271 கோடி நன்கொடை பெற்றுள்ளது. அதேபோல் காங்கிரஸ் 952 கோடி நன்கொடை பெற்றுள்ளது. காங்கிரஸை விட பிஜேபி 16 மடங்கு இந்த நன்கொடை பெறப்பட்டுள்ளது. உச்ச நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கு தலைமை நீதிபதி அமர்வு, அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் அமர்வு, 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரித்து கடந்த அக்டோபரில் முடிக்கப்பட்டு தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டது. இந்த தீர்ப்பு கடந்த வாரம் சுப்ரீம் கோர்ட்டால் வழங்கப்பட்டது. அதில் இடைக்கால தீர்ப்பாக முதல்ல என்னென்ன தடைகளை சொல்லியிருக்காங்கன்றதை பார்க்கலாம். 1, இந்த சட்டம் இந்திய அரசியல் அமைப்புக்கு எதிரானது என்றும், இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் உள்ள உண்மை தகவல் அறியும் சட்டத்தில் ஆர்டிஐயில் கூறியபடி தகவல்களை பெற முடியும். ஆனால் அந்த தகவல்களை பெறும் உரிமை இந்த சட்டத்தில் மறுக்கப்பட்டுள்ளது என்றும், அதனால் இது அரசியல் அமைப்புக்கு எதிரானது என்றும் சுப்ரீம் கோர்ட் கூறியுள்ளது. 2வதாக, எஸ்பிஐ எலக்ட்ரல் பாண்ட் வெளியிடுவதை நிறுத்த வேண்டும் என்று எஸ்பிஐக்கு உத்தரவிட்டுள்ளது. மூன்றாவதாக, எஸ்பிஐ யார் எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு நன்கொடை கொடுத்துள்ளார்கள் என்ற விவரங்களை லிஸ்ட் எஸ்பிஐ வெப்சைட்டில் வெளியிட வேண்டும் என்றும், அந்த லிஸ்டின் நகலை தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார்கள். 4வதாக, தேர்தல் ஆணையம் நன்கொடை கொடுத்தவர்களின் பட்டியலை தனது வெப்சைட்டில் வெளியிட வேண்டும் என்றும் உத்தரவு தலைமை நீதிபதியின் அமர்வு உத்தரவிட்டு வழங்கியுள்ளது. இதையெல்லாம் மார்ச் 15க்குள், அதாவது மார்ச் 6ஆம் தேதிக்குள் எல்லாம் வெளியிட வேண்டும் என்றும் கூறியுள்ளது. மேலும் கீழ்கண்ட விவரங்களுடன் எஸ்பிஐ எலெக்ஷன் கமிஷனுக்கு தகவல்களை தர வேண்டும் என்று தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது. அதாவது 1, நேம்ஸ் ஆஃப் பாண்ட் பையர், 2வதாக டேட் ஆஃப் பர்ச்சேஸ், 3வதாக அமௌண்ட்ஸ் டொனேட்டட், 4வதாக அந்த எந்த கட்சிக்கு கொடுக்கிறார்கள் என்ற விவரம் போன்ற விவரங்களை மார்ச் 6க்குள் எலெக்ஷன் கமிஷனுக்கு எஸ்பிஐ அனுப்ப வேண்டும் என்றும், அதை எலெக்ஷன் கமிஷன் மார்ச் 13க்குள் எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டில் வெளியிடணும்னு கூறியுள்ளது. இது ஒரு பெரிய கட்சிகளுக்கு பெரிய இடியாக உள்ளது. எலக்ட்ரல் பாண்டு மூலம் கடந்த 5 ஆண்டுகளில் 2016-17 2021-22 வரை பெற்ற நன்கொடைகள் அதன் கட்சிகளில் விவரம் வருமாறு: பிஜேபி 5271 கோடி, காங்கிரஸ் 952 கோடி, திரிணாமுல் காங்கிரஸ் 767 crores, அதாவது 767 கோடி, தேசியவாத காங்கிரஸ் 630 கோடி, ஆம் ஆத்மி 48 கோடி, திமுக 41 கோடி, பிஜு ஜனதாதளம் 622 கோடி, அதிமுக 60 கோடி, ஒய்எஸ்ஆர் கட்சி 330 கோடி, பிஆர்எஸ் கட்சி 383 கோடி, தெலுங்கு தேசம் 112 கோடி ஆகிய இவைகள் சில கட்சிகளுடைய விவரங்களாகும். கடந்த 5 ஆண்டுகள் இவ்வளவு நன்கொடைகள் பெற்றுள்ளார்கள். அதை தேர்தல் செலவத்தில் கருப்பு பணமாக இவர்கள் செலவு செய்வதற்கு வழிவகுக்கிற மாதிரி இந்த சட்டம் இருந்தது. இதைதான் இப்பொழுது சுப்ரீம் கோர்ட் எதிர்த்து சில தடைகளை விதித்துள்ளது.
இந்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பால் கட்சிகளுக்கு பெரிய இடியாக இறங்கியுள்ளது. தேர்தலில் செலவு செய்வதற்கும் கஷ்டமாக இருக்கும் என்ற நிலைமை வந்துள்ளது. தேர்தலில் கருப்பு பணமாக செலவு செய்து கொண்டிருந்தவர்களுக்கு இது மிகப்பெரிய தடையாக உள்ளது. இதற்கு இப்பொழுது மத்திய அரசு என்ன முயற்சிகளை மேற்கொள்ளும் என்பது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நன்றி.